இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேஸ் டாப்பிக்கில் என்ன கொஷின் கேட்பாங்க, அது என்ன டைப்பில் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ லிஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அது பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி ஆர் என்ஆர்டிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரியான கொஷினாக இருக்கலாம். இதோட வேரியஸ் ஃபார்ம்ஸு கேபிஎன்டி, டென்சிட்டி வச்சு எழுதினோம்னா டென்சிட்டி ரோ இன்ட்டு ஆர்டி பை கேபிட்டல் எம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின்ஸு ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் question may be asked from this formula. Or average kinetic energy for molecule 3/2 kBT. இதே each mode கொடுக்குறாங்கன்னா 1/2 kBT ன்னு வச்சு பண்ணக்கூடிய ஃபார்முலா வச்சு கேட்கலாம். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் அப்படிங்கிறது VRMS ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT பை கேபிட்டல் M ஆர் எல்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 kBT பை ஸ்மால் எம். இந்த ஃபார்முலாலேருந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் டைப்பு. விஆர்எம்எஸ் அடிக்கடி கேட்டனால ஒருவேளை மாறுதலுக்கு அவங்க வி ஆவரேஜோ இல்லை மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடில் இருந்தோ கொஸ்டின் கேட்கலாம். இந்த 3 டைப்புமே 1 to 1 இன்டர்ரிலேட்டட் ஈஸியான டாபிக்ஸ் தான். இதை விட்டுட்டா அடுத்த கொஸ்டின் நிறைய ஃபார்முலா உள்ளனால வேறு இதுலேருந்து ஒவ்வொரு வருஷம் மாற்றி கேட்குறாங்க. அதில் விஆர்எம்எஸ் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது இன்டர்னல் எனர்ஜி, டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி சிவி, சிபி அண்டு காமா வேல்யூ கேட்குறாங்க. இதில் நீங்கள் எல்லா சப்டாபிக்ஸு மோனோ அட்டாமிக் பார்த்துடணும். டை அட்டாமிக் பொறுத்தளவில் அதில் 2 டைப் இருக்குது. டை அட்டாமிக்கில் ரிஜிட்டு, நான் ரிஜிட்டு. அடுத்து ட்ரை அட்டாமிக்கில் 2 டைப் இருக்குது. லீனியர், நான் லீனியர். அதுக்கடுத்து பாலி அட்டாமிக். இது எல்லாத்துலேயுமே ஈஸியாக பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலாவோடு சேர்த்து எல்லா ப்ராப்ளமும் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ பார்க்குறது மூலமாக கைனெட்டிக் தியரிலேருந்து கேட்க போகிற 1 or 2 கொஷினை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி 4 to 8 மார்க்ஸ் எடுக்க முடியும்.